வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இனிமேல் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது, எல்எல்ஆர் டெஸ்ட் எடுக்கிறது, இல்லை எல்எல்ஆர் ரினியூவல் பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, இல்லை உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸோட ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸில் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும்னா டிஎன்இஜிஏ, டிஎன்இ சேவை இது ரெண்டுமே ஒன்று தான், சேம் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களால் எல்லாமே பண்ணிக்க முடியும். வாங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படிலாம் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இஜிஏ ஸ்க்ரீனில் தெரியுற இதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஎன்இஜிஏ அப்படின்னு அடித்த உடனே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட் லிங்க் வந்திருக்கும். இதில் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதுதான் வந்து டிஎன்இ சேவையோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணோம். 2 லாகின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டிபார்ட்மெண்ட் லாகின், இன்னொன்று யூசர் லாகின். நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் லாகினுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க அதோட லாகின் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம பயனாளர் உள்நுழைவு, அதாவது யூசர் லாகின், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே இங்கே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூசர் நேம் வச்சுருந்தீங்கன்னா அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் ஆஃப் இயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த மாதிரி இந்த கேட்குற டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்த உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ அகைன் இங்கே வந்து பேக் வந்துட்டு ஹோம் கொடுத்து பேக் வந்துட்டு திரும்ப இதில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்குது, ஸோ நான் டேரெக்டாக அதை இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஆன உடனே இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ண உடனே அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து கொண்டு போகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தோடனே உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இல்லை தமிழ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஸ்டேட் அப்படின்றத வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே டீட்டெயில்ஸ் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். இங்கே லேர்னர் லைசன்ஸ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் இதில் எல்எல்ஆரில் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி ரெனியூவல், அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறீங்க, லேர்னர் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் வந்து போனீங்கன்னா உங்களோட கண்டினியூ அப்படின்ற வந்து ஆப்ஷன் கேட்கும். இதில் போய்ட்டு நீங்கள் ஜென்ரல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இது வந்து சப்மிட் வியா ஆதார் அத்தன்டிகேஷன் அப்படின்னும். இப்போ என்னென்னா உங்களோட ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எனி மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் அது வழியாக அவங்களோட வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அப்படி இல்லைனா, ஆதார் நம்பரில் இல்லைனா இங்கே சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தன்டிகேஷன் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்டி ஆஃபீஸில் போய்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் யூசர் ஆதார் அத்தன்டிகேஷன் கேன் டேக் த எல்எல் டெஸ்ட் ஃப்ரம் தேர் ஹோம் ஆர் எனி ப்ரிஃபர் லொக்கேஷன். நீங்கள் வீட்டிலிருந்தே அந்த எல்எல் டெஸ்ட்டுக்கான இதை வந்து இது பண்ணிக்க முடியும். நோ நீடு டு விசிட் ஆர்டிஓ, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் வர்றதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களோட எஸ்எம்எஸ்க்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் அப்ளிகண்ட் வித்தவுட் ஆதார் நீடு டு விசிட் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் எல்எல் டெஸ்ட் இன் பர்சன். நீங்கள் ஆதார் கார்டில் அத்தன்டிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு தான் போய் ஆகணும். டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் போய் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதாகிடும். நெக்ஸ்ட் வந்து ஹோம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் அப்படின்னு என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே லேர்னர் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் நியூ லேர்னர் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து உங்களோட எல்எல்ஆர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு, நான் புதுசாக ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இது வந்து அந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது.
அப்ளிகேஷனில் ஏதாச்சும் எடிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டூப்ளிகேட் லைசன்ஸ் வரணும், எல்எல்ஆர் வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும், உங்களோட எல்எல்ஆரில் வந்து அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் இந்த 4th ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பிரிண்டர் அந்த லைசன்ஸோட ஃபார்ம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்எல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்லைன்லேயே எல்எல் டெஸ்ட் உங்களால் அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து லேர்னர் லைசன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லைசன்ஸோட நம்பர் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு டேட்டா கொடுத்துட்டு கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை ஆகிடும். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஆன் டிரைவிங் லைசன்ஸு, ரினியூவல், டூப்ளிகேட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னாச்சும் ரினியூவல் பண்ணணும், இல்லை டூப்ளிகேட்டாக ஏதாச்சும் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு, டூப்ளிகேட் கார்டு வேணும், டூப்ளிகேட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு, டிரைவிங் லைசன்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் அந்த பேட்ச் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே டிரைவிங் லைசன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல், இதுவுமே 3rd ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபார்ம் 1A அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். இது உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. இது உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணி இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், கேப்சா என்டர் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துட்டீங்க. உங்களோட கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட இதில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும், ரெனியூவல் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக ரெனியூவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ். இன்கேஸ் ஏதாச்சும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவில் தான் இருக்குது, பட் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு டூப்ளிகேட் வேணும்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேணாம், இங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லைசன்ஸ் வந்து இஷ்யூ ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸில் இருக்க சேஞ்சஸ் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் எக்ஸ்ட்ராக்ட்டு, இதில் உங்களுக்கு சேம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் இந்த ஃபியூச்சர்ஸில் ஏதாச்சும் ஃபீஸ் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் அவைலபிள் இருக்கும், பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ்க்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணணும்னா சர்வீஸ் வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது, அதுலேயே நீங்கள் வந்து கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் சர்வீசஸ், ரீப்ளேஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து எதனா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றனா அதுக்கான ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், நீங்கள் ஏதாச்சும் இப்போ டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இங்கே அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான டுட்டோரியலும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த பெண்டிங் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த பெண்டிங் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் பாதியிலே வந்து விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷனோட கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் இதில் இந்த சர்வீசஸில் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணியிருந்து அந்த பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது செக் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்லோட் டாக்குமெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே எல்எல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களோட எல்எல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்எல் அப்ளிகேஷன் நம்பர் அப்புறம் இந்த கேப்சா இது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் டாக்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டர் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஃபைண்ட் டாக்டர் கொடுத்து உங்களோட நியர்பை லொக்கேஷனில் இருக்கிற டாக்டர்ஸ் யார் அப்படின்ற டேட்டாஸ்லாம் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல் டெஸ்ட்டு ஸ்லாட் புக்கிங், நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அங்கே
டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைமுக்கு போனீங்கன்னா உங்கள் டைமுக்கு நீங்கள் உங்களோட டெஸ்ட்டிங்கை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸுக்கான டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங்கு, இந்த மாதிரி என்கொயரி, எல்எல் டெஸ்ட் ஸ்லாட் எவ்வளோ இருக்குது, எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்றது கேட்குறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லேர்னர் லைசன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு போக முடியல அப்படின்னா அது கேன்சல் பண்ணிக்கலாம். போத் எல்எல் அண்ட் டிஎல் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, லேர்னர் லைசன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இல்லை டிஎல் சர்வீசஸ் ஸ்லாட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அதையும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அவங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அப்போ இல்லை, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட எல்லா இதுவுமே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடலாம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னா அதுக்கான மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் எக்ஸிஸ்டிங் இருக்கிற நம்பர் இப்போ இல்லை, ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட புது நம்பரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இத்தனை ஃபியூச்சர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இ சேவையில் எந்த ஒரு நீங்கள் சர்வீசஸ் வந்து இது பண்ணாலுமே 60 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரூபீஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் வந்து பார்த்தால உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் வந்துச்சு. உங்களால் எல்லாமே இங்கே ஆன்லைன்லேருந்தே பண்ணிக்கலாம். இந்த ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல, ஏன்னா எங்கிட்ட இப்போ எதுவுமே ரெனியூவல் இல்லை, எதுவுமே நான் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட ஐடி வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனையும் நானே கூட பண்ணித்தரேன். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதை கூட வீடியோவாக மேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.